அந்த கவர்மெண்ட் மாப்ள அனாதையா? ஆமாம்மா, அவனை யாராவது அனாதைன்னு திட்டா போதும், கோபம் பொத்துக்கிட்டு வந்துடும். அன்னைக்கு பூரா சோறு தண்ணி கூட இல்லாம சுடுகாட்டுல போய் உட்காந்துருவான். ஏன் அவங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்களா? அவன் எந்த ஊரு, தாய் தகப்ப யாருன்னு யாருக்குமே தெரியாதுமா. நம்ம ஊர் சனங்க சந்தைக்கு போயிட்டு வந்தப்ப வண்டியை பிடிச்சி வந்து சேர்ந்தவன் தான். பசிக்கு சோறு போட்டா யார் எதை சொன்னாலும் செய்வான். யாரும் இல்லாம வளர்ந்ததால இன்னைக்கு தட்டி கேட்க யாரும் இல்லாத அளவுக்கு ஆயிட்டான். எப்பவுமே ரெகுலரா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா சரியா போயிடும். நன்றிங்க. பரவாயில்ல. மீசா, அந்த பொண்ணு போயிடுச்சா பாரு. போயிட்டாங்க. அது கட்டல இல்லையா? யோ எந்திரி. ஆட்டம் பாதிலே நிக்குதுமா. கையை முறிச்சிருவேன். எந்திரியா. என் பணையா, என் பணையா. போயா போயிரும் தாயே. என்ன கண்டாலே ஒளிஞ்சு ஒளிஞ்சு போறியே, என்னையா விஷயம்? அது வந்து உங்களை பார்த்து நான் எங்க ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஓடணும். அன்னைக்கு தெரியாம உங்க வீட்டுக்கு வந்து. ஓ, அதெல்லாம் கூட ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியா போச்சுங்க, அதான் அப்படி நடந்துக்கிட்டாங்க. ஓஹோ, அப்போ குடிச்சா அதெல்லாம் ஞாபகம் இருக்குமா? பரவாயில்லையே, சாராயத்தை கண்டுபிடிச்சவன பாராட்டலையா? என்னதான் போதை ஏறினாலும் அக்கா யாரு, அம்மா யாரு, தங்கச்சி யாருன்னு தெரியற மாதிரி வச்சிருக்கானே. குட். இங்க பாருங்க, என்ன மன்னிச்சிருங்க. ஒருத்திக்கு பசி கொடுமை, விக்கிறதுக்கு கம்மலோ மூக்குத்தியோ வளையலோ எதுவுமே இல்ல, இருக்கிற உடம்ப விக்கிறாங்களே, அவங்கள சொல்றீங்களா? ஆமாங்க, அவங்களே தாங்க. சரி, நான் உங்களை நேரடியாவே கேக்குறேன். உங்ககிட்ட ஒருத்தி வந்து ஐயா பசின்னு கைய நீட்டுறா, அவ கையில நீங்க காசு போடுவீங்களா இல்ல கைய பிடிப்பீங்களா? ஆட என்னங்க அது, எப்படி கையை பிடிக்க முடியும்? அவதான் பசின்னு சொல்றால, நான்லாம் கௌரவமா காசை கொடுத்துருவாங்க. அடே பரவாயில்ல, இந்த ரேஞ்சில் உங்களுக்கு மனிதாபிமானம் இருக்கா? அப்போ உங்களை திருத்த சான்ஸ் இருக்கு. ஆட என்னங்கப்பா ஒண்ணும் புரியல. நான் இன்னும் தெரு தெரு அலையிற மாதிரியோ, வீடோட போய் காத்தட்டுற மாதிரியோ வந்து திருத்திடுறேன்றா, அடைக்கிறேன்.